ஏமா காயத்ரி, சட்ட நுணுக்கங்களை படிச்ச நீ கல்யாணத்துக்கு முன்னால இப்படி அவசரப்பட்டிருக்கலாமா? டாக்டர், அவர் நல்லவர் நம்பிதான் பழகிறதுக்கு சம்மதிச்சேன். என்னால் இந்த அவமானத்தை தாங்கிட்டு வாழ முடியாது. எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் டாக்டர். இட்ஸ் டூ லேட் காயத்ரி. என் உயிர் போயிடும் பயப்படுறீங்களா? பரவாயில்ல, என்ன மோசம் பண்ண அந்த ஆளோட குழந்தையை தாங்கிட்டு நான் வாழ விரும்பல. என்ன ஆனாலும் சரி, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் டாக்டர். இத பார் காயத்ரி, உனக்கு உயிர் மேல ஆசை இல்லாம இருக்கலாம். ஆனா உன் தம்பி அனாதை ஆகணும்னு ஆசைப்படுறியா? நீ உயிரோட இருந்தாதான் அக்கா தம்பிங்கிற உறவு இருக்கும். இல்லைன்னா உன் தம்பிக்கு அனாதைங்கிற பேர் தான் இருக்கும். இதுக்கு மேல நீ தான் முடிவெடுக்கணும். என் குழந்தை, எனக்கு என்ன குழந்தை பண்ணது? என் குழந்தைக்கு டாக்டர். என்னம்மா நீ வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அழிக்கணும்னு அடம் பிடிச்ச, பிறந்ததுக்கு அப்புறம் பார்க்கணும்னு துடிக்கிறியே. ஏமாந்து போன ஆத்திரத்துல நான் அப்படியெல்லாம் பேசிட்டேன். தாயான அப்புறம் தான் குழந்தையோட அருமையே தெரியுது. எனக்கு என் குழந்தை வேணும் டாக்டர், ப்ளீஸ். காயத்ரி, நீ விருப்பப்பட்டு சுமந்து இருந்தா அந்த குழந்தை உயிரோட பிறந்திருக்கும். வேதனையில சுமந்த அது இறந்தே பிறந்துச்சு. கடவுளையே அழிக்க நினைச்சு இந்த தாய் முகத்துல முழிக்க கூடாதுன்னு என் குழந்தை இறந்து போயிடுச்சா டாக்டர்? நான் பாவி, நான் ரொம்ப பாவி. நான் எதுக்குமே கொடுத்து வைக்காத பாவி. ஆமா, பெத்த குழந்தைய நான் கொலை பண்ணிட்டேன். என் குழந்தைய நானே கொன்னுட்டேன் ராஜா. ராஜா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் துன்பத்தோட கொடுமை தெரியும். சும்மா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எதுவுமே புரியாதுப்பா. இது பாரு, என் முடிவை ஏத்துக்கிறதா இருந்தா நான் சொல்ற பொண்ணு கழுத்துல மாலை போடு. இல்ல நீ விரும்புற பொண்ணோட வந்து என் பொண்ணத்துக்கு மாலை போடு. பிறந்ததுனால இதுவரைக்கும் கவலைன்னா என்னன்னே தெரியாம வளர்ந்துட்டேன். கடவுளுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சுமா. அதான் என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம பண்ணிட்டாரு. கண்மணி, வாங்க மிஸ்டர் வர்மா. என்ன ஃளைட் லேட் ஆயிடுச்சா? ஃளைட் கரெக்ட்டா தான் வந்துச்சு. ஒரே டிராபிக் ஜாம். அங்கங்க நகர முடியல. ஏதோ சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ வராங்க நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வர காருங்கன்னு. என்ன இது இன்னும் அலங்கார முடியல? எல்லாரும் கதை பேசிட்டு இருக்கீங்களா? நீ சீக்கிரம் வரல, அங்க மாப்பிள தாலி எடுத்துட்டு இங்கே வந்து கட்டிடுவாரு. அவ்வளவுதான், ஆட்ட சீக்கிரம் முடிக்கட்டும். என்னம்மா கல்யாணத்துக்கு முன்னாலே உங்க நாத்தாளர் இந்த போட்டு போடுறாங்க? எங்க போறீங்க? எங்க போக கூடாதுன்னு நினைச்சேனோ அங்க போறேன். வாங்க வாங்க. என் கண்ணையே என்னால் நம்ப முடியலையே. கல்யாணத்துக்கு வரமாட்டீங்கன்னு நினைச்சு தான் பத்திரிக்கையே கொடுக்கல. பரவாயில்ல, வந்து சாப்பிட்டு போங்க. நான் சாப்பிடவில்ல, உங்க சம்பந்தியமாவை பார்க்க வந்திருக்கேன். வாங்கோ வாங்கோ வாங்கோ. காயத்ரி அம்மா யார் வந்திருக்கா பாருங்க. எல்லாரும் கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியில இருக்கீங்களா? கல்யாணத்துக்கு நான் உங்களுக்கு இன்விடேஷனே அனுப்பலையே. ஓஹோ, முதல்ல உங்க பொண்டாட்டி அனுப்பிச்சிங்க, அடுத்தது உங்க பொண்ணை அனுப்பிச்சிங்க, இப்ப கடைசியா என் காலில் விழுறதுக்கு நீங்களே நேரம் வந்துட்டீங்களா? நியாயமா உன் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். என்ன செய்யறது, வாழ்க்கை நம்ம ரெண்டு பேரும் இணைச்சு வைக்கலனாலும் தொழில் அடிக்கடி நம்ம சந்திக்க வச்சிருச்சே. சந்தேகப்படுற பொண்ணை காதலிச்ச குத்தத்துக்காக நானும், பழகின பாவத்துக்காக அந்த ராஜேஷன் படுற துன்பத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்ப நான் உன்னை தேடி வந்திருக்கேன். என் வாழ்க்கை தான் எப்போ முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு முற்றுப்புள்ளி வச்சிட்டீங்களே, இப்ப என்ன புதுசா? இப்ப நான் உனக்கு சொல்ல போறது புதுசுதான். ராஜலட்சுமி, ராஜலட்சுமி, ஏமா பெத்த அப்பன் ஜெயிலுக்குள்ள இருக்கிற என்ன ஜாமீன்ல எடுக்க கூட உனக்கு நேரம் இல்லையா?
போலீஸ்கார அச்சாடியில உடம்பெல்லாம் வலிக்குது, ஒரு ஆஃபுக்கு ஏற்பாடு பண்ணு. இத பாரு, குடிக்கிறதுக்கு காசு கட்டி இந்த வீட்டுக்குள்ள வராத. மீறி அவன் எச்ச காசுலயாவது குடிச்சிட்டு என்ன போலீஸ்காரன் புடிச்சிட்டான், ஜாமீன்ல எடுன்னு எனக்கு போனும் பண்ணாத. ஐயா, இவரு புதுசா இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க இருக்கிறது உங்க 2 பேரோட சல்லாபத்துக்கு இடைஞ்சலா இருக்குது. அப்பா. அப்படின்னு நான் வெளிய போய் சொன்னா உன் மானம் கப்பல் ஏறிடும். பரவாயில்லையா, பாட்டிலுக்கு ஏற்பாடு பண்ணு. இது வரைக்கும் குடிச்சிட்டு வராதேன்னு தான் சொன்னேன். இனிமே இந்த வீட்டுக்குள்ளே வராத. நீ எனக்கு அப்பா இல்ல, வெளியே போ. சும்மா தானே சொல்ற. வெளியே போடா. ஆய், என்ன பார்த்து வெளிய போனா சொன்ன, நீங்க யாரும் வெளிய தலை காட்ட முடியாது. அந்தார் பண்ணிடுவா, அந்தாரு. காலகாலத்துல உன் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? ஆத்திர அவசரத்துக்கு அப்படி ஜாட மாடியா போய்க்க வேண்டியதானே, இப்படி செஞ்சு சிரிக்கிற மாதிரி இறந்துக்கிறது. இவளை பெத்ததுக்கு நாக்கு புடிட்டு சாகலாம். இவ பண்ண தப்புக்கு நீயே சாகணும். இவெல்லாம் போலீஸ் வேலைக்கு போனா இந்த நாடு உருப்படுமா? அப்படி கேளு. யோ, நிறுத்துங்கய்யா. என்ன ஆளுக்கால் சும்மா பேசிட்டு போறீங்க? ராஜலட்சுமி, உன்னை நம்ப வேண்டிய உங்க அப்பா உன்னை நம்பல, என்ன நம்ப வேண்டிய அவளும் என்ன நம்பல. பின்ன யாருக்கா இப்படி அவமானப்படணும்? இத பாருங்கய்யா, இன்னிலேந்து இவதான் என் பொண்டாட்டி. வழக்கமா எல்லா ஆம்பளைங்களும் சொல்றது தானே. நிர்பந்தத்துல அவ கழுத்துல தாலி கட்டிட்டே தவிர்க்க முடியல. பெண்ண உன் கால்ல கூட விடுறேன். தயவு செஞ்சு என் பொண்ணு உன் தம்பிக்கு கட்டி வை. இததானே சொல்ல போறீங்க? இல்ல, உன் தம்பிக்கு உன் பொண்ணை கட்டிவைன்னு சொல்றேன். என்ன வளரீங்க? உளரல, உண்மையத்தான் சொல்றேன். ராஜலட்சுமி பழி வாங்கறதா நினைச்சுக்கிட்டு கண்மணியோட வாழ்க்கையை பாழாக்கிட்டு இருக்கே, அந்த கண்மணி அவ பெத்த பொண்ணு இல்ல, நீ பெத்த பொண்ணு. காயத்ரி, நீயாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு குழந்தைக்கு தாயாயிட்ட. ஆனா என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்ட பாவத்துக்காக ராஜலட்சுமி வாழ்க்கை பூராவும் கண்மணிக்கு தாயா இருக்காளே தவிர ஒரு நாள் கூட அவ எனக்கு மனைவியா இருந்ததில்லை. உனக்கு துரோகம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அவ என் நிழல கூட தொட்டதில்லை. அப்ப ஏற்பட்டவளை பழி வாங்கறதுக்காக அவ பொண்ணு நினைச்சு உன் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாரு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க. அவசரப்பட்டு உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்ட மாதிரி நம்ம பொண்ணுடைய வாழ்க்கையை அழிச்சிடாத. ஓஹோ, என் தம்பியோட கல்யாணத்தை நிறுத்த கடைசி ஆயுதம். உயிருக்குயிரா பழையனங்களே சந்தேகப்படுற நீ, பாதிக்கப்பட போற கண்மணி உன் பொண்ணுன்னு நான் சொன்னா நீ நம்புவா போற? டாக்டர், அவர் சொல்றதாம்மா உண்மை. காயத்ரி ஒரு பிடிவாதக்காரி. வீண் வம்புக்காகவும் விவகாரத்துக்காகவும் இந்த குழந்தையை கொன்னாலும் கொன்னுடுவா. அப்ப ஒண்ணு செய்யலாம் டாக்டர். இந்த குழந்தைய ஏதாவது ஒரு அனாத ஆசிரமத்துல சேர்த்துருவோம். அநாத ஆசிரமம் எதுக்கு டாக்டர்? அம்மா வேண்டான்னு சொன்னாலும் வேணும்னு சொல்றதுக்கு அப்பா இருக்கிறாரு. அவர்கிட்டயே குழந்தைய கொண்டு போய் சேர்த்துருவோம். நாம விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல. ஒரு வகையில சொன்ன ஊர்க்காரங்களுடைய அவமானத்துக்கு பயந்துதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உங்களை பார்க்கும் போதெல்லாம் என் சிநேகிதியோட கணவருங்கிற நினைப்பு தான் எனக்கு வருது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு தப்புன்னு என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. அதனால தான் உங்ககிட்ட இருந்து தள்ளியே இருந்தேன். இப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே நான் உங்க மனைவி இல்லை, உங்க குழந்தையோட தாய். இனிமே இவ என் மகங்கிற நினைப்போட நான் வாழ போறேன். அந்த நினைப்பு தான் என் வாழ்க்கைக்கு அஸ்திவாரம். டாக்டர், இப்ப இல்ல, எதிர்காலத்துல கூட இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இவ கூட எனக்கு சொந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அது என்னால தாங்கிக்க முடியாது. நான் உயிரோட இருக்க மாட்டேன். இவ ஏன் கண்மணி. காயத்ரி, பிரசவத்துல குழந்தை செத்து போச்சுன்னு அன்னைக்கு நாங்க சொன்னதுதான் போய். அந்த குழந்தைய வயிற்றிலேயே அழிச்சிடணும்னு முயற்சி பண்ணேன். பிறந்தா எங்க கொன்னுடுவியோன்னு பயந்துதான் அதை உரியவங்க கிட்ட சேர்த்துட்டோம். அந்த குழந்தைதாம்மா கண்மணி. இந்த உண்மையை உங்ககிட்ட நான் அப்பவே சொல்லியிருப்பேன். ஆனா குடும்ப வாழ்க்கையை தியாகம் பண்ண உன் ஃப்ரெண்ட் ராஜலட்சுமிக்கு உன் குழந்தையை உதறி தள்ள முடியல. அதனால கண்மணி தன் குழந்தை இல்லைங்கிற உண்மையை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டான். இப்ப என் மக வாழ்க்கைக்கு ஆபத்துன்னு வரும்போது சத்தியத்தை மீறது தப்பில்லைன்னு தான் இப்ப இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்றேன். ஏன் கால வந்து விடுற? நீ படிக்கிற ரத்த கண்ணி, அது எனக்கு ஆனந்த கண்ணி. ஹலோ. ஏய் கண்மணி,
கண்மணி கண்மணி நிறுத்துங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்க. மிஸ்டர் ரங்கநாத், அது கண்மணி என்னோட சொந்த பொண்ணு. நான் பெத்த பொண்ணு கண்மணி. இந்த கல்யாணம் நடக்காது, இந்த கல்யாணம் நடக்காது. என்னோட பொண்ணு தான் கண்மணி. இது பாருங்க, தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. இந்த கல்யாணம் நடக்காது. எல்லாரும் எந்திரிச்சு போயிடுங்க. எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. இந்த கல்யாணம் நடக்காது. எல்லாரும் போங்க. எல்லா கல்யாணத்திலையும் மாப்பிள்ளையும் பொண்ணு ஒன்று சேருவாங்க. இங்க ஏன் செலவுல ஆத்தாளும் பொண்ணு ஒன்று சேருங்களா? என் மக கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் நான் திருந்தி வாழலான்னு நினைச்சேன். ஆனா அவன் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்களே. துப்பாக்கி முனையில் இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு ஆளாக்கிட்டீங்க. இவ்வளவுக்கு காரணம் அதோ அங்க நிக்கிறாங்களே, உன்னோட மாஜி காதலி செல்வி காயத்ரி. இலைய போட்டு விருந்து வச்சது அவங்க தான், சாப்பிட போகையில தட்டி விடுறதும் அவங்க தான். அங்க அவங்க பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இங்க ஏன் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பாக்குறாங்க. வெளியே வந்து சம்பந்தம் பேசிட்டு ஊரை கூட்டி தாலி கட்டுற நேரத்துல இப்ப பழைய உறவை புதுப்பிச்சுக்கிறாங்க. இதனால எனக்கு சமூகத்துல இருக்கிற அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் பாதிக்கப்பட போகுது. சீ, உனக்கு என்ன அந்தஸ்து வீட்டு கிடக்கு? என் தீர்ப்புனால நீ தூக்குல தொங்க வேண்டியவன். இவன் வாதத்தினால நீ வாழ்ந்துட்டு இருக்க. யாராவது ஏதாவது பேசினீங்க சுட்டு பொசுக்கிடுவேன். அப்புறம் பேச்சு வராது, புகை தான் வரும். சரி, அதை விடு. பகைய மறப்போம், பாசத்தை வளர்ப்போம். இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வரேன். என் மக கழுத்துல உன் தம்பிய தாலி கட்டச்சோள். ரங்கநாத், விருப்பம் இல்லாத ரெண்டு பேரு உன்னை படைச்ச கடவுளால கூட சேர்த்து வைக்க முடியாதுப்பா. கடவுள் என்ன பத்தி உனக்கு தெரியாது. பிரம்மாவுக்கு பிரான்ஸ்ல கோயில் கட்டினவன், வைஷ்ணவுக்கு வியட்நாம்ல விழா எடுத்தவன், சிவனுக்கு சிகாகோல சிலை வச்சவன், அவ்வளவும் கள்ளச்சாராயம் வித்த காசு. கொள்ளக்காரனா இருந்த வால்மீகி ராமாயணம் எழுதும் போது கள்ளச்சாராயம் காய்ச்சின நல்ல காரியம் பண்ணக்கூடாதா? களவம் கற்று மரன் இருக்கான் வல்லவன். இங்க வா, மரியாதையா என் மக கழுத்துல உன் தம்பிய தாலி கட்ட சொல். இல்லைன்னா சத்தம் போட்ட சமாதி ஆக்கிடுவேன். டேய், துப்பாக்கிய காட்டி கல்யாணத்தை நடத்திடலான்னு நினைக்காத. மீறி அராஜகம் பண்ண சட்டம் உன்னை சும்மா விடாது. சாவுக்கு பயந்தவன் எவனாவது இருப்பான். அவன்கிட்ட போய் உன் சட்டத்தை பத்தி பேசு. தாய், தாலி எடுத்துட்டு வா. யாரும் நடத்தி காட்டாததை நடத்துறவன் தான் இந்த ரங்கநாத். இந்தாங்கோ, போய் பண்ண கொட்டு வா. சரிண்ணா. வீணா சாக நினைக்காத. என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டு. இஷ்டம் இல்லாத நான் உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா மட்டும் அவளுக்கு வாழ்க்கை அமையாது. சிறுவனை மனசுக்கு பிடிச்சி போய் ஒட்டிக்கிட்டு வாழ்ந்த எத்தனையோ பேர் வெட்டிக்கிட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பிடிக்காம ஒண்ணு சேர்ந்த எத்தனையோ பேர் ஒட்டிக்கிட்டு வாழ்ந்துருக்கிறாங்க. ஏன் உங்க அக்கா ராஜசேகரை வெட்டி விடலையா? இதுதான் ஜாக்குன்னு இவங்களும் ஒட்டிக்கலையா? இப்படி உள்ளங்கையில உதாரணத்தை வச்சுட்டு உளறையாடா? நான் உளரல, உண்மைதான். உன்னால மட்டும் இல்ல, யாராலும் என்னை கட்டாயப்படுத்தி உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைக்க முடியாது. ஆனா என்னால முடியும். நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருந்தேன். ஆனா நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற. என் வீட்டுக்கு உன்ன மாப்பிள்ளையா கூட்டு போலான்னு இருந்தேன். ஆனா உன் வீட்டுக்கு நான் மாப்பிள்ளையா வர போறேன். புரியல? நீ என் மக கழுத்துல தாலி கட்டலைன்னா நான் உங்க அக்கா கழுத்துல தாலி கட்ட போறேன். முடிவு பண்ணிட்டியா? மாப்பிள்ளை நீயா நானா? நீயா கத்துற? நீ தான் தாலி கட்டாம ஏமாத்திட்ட. நான் கட்டக்கூடாதா? வாழ் விழுந்தவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க விட மாட்டேங்கிறிய. விக்ரமாதித்தன் கதை மாதிரி ஆயிடுச்சு இல்ல? மாமனார் ஆகணும்னு நினைச்சேன், மாப்பிள்ளையாக்கிட்டீங்க. வேண்டாம், சொல்றது கேளு. வேண்டாம்.
மாங்கல்யம் இல்லாம ஒரு மகளுக்கு தாயான பெண்ணே உனை மனைவியாய் ஏத்துப்பேனே. எனக்கு மந்திரம் தெரியாதுல்ல, ஐயருங்கெல்லாம் வேற ஓடி போயிட்டாங்க. மாப்பிள்ளையும் நானே, மந்திரமும் நானே. ராஜா, ஒரு விஷயம். என்ன? வாங்க சொல்றேன். ராஜா முதலாளி, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து மாப்பிள்ளைய கூட்டு போயிட்டாங்க. அவனுங்க யாரும் உயிரோட தப்ப கூடாது.
சாமி இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. சீக்கிரம் ஆட்டு சாமி. அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்கப்பா. ராதா அப்பா, அவங்க மகளை கொல்ல போறீங்கன்னு தெரிஞ்சு உங்க மகன் உயிரோட இருக்கான்னு அவங்க பார்த்தாங்க. ஆனா நீங்க சொந்த மகன் உயிரோட இருக்கான்னு கூட பார்க்காம அவரை கொல்ல அலையறீங்களே. ஏன் அப்படி அறிவு கிடத்தனமா நடந்துக்கிறீங்க? ராஜா தான் கண்மணிக்கு நான் அடிச்சு அதையும் மாத்த நினைக்கிறீங்க. நீங்க எனக்காக வாழறது உண்மைன்னா அவங்கள வாழ விடுங்கப்பா. பாத்தியா காயத்ரி, தன்னை விரும்பலைனாலும் தான் விரும்புறவன் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக அந்த பொண்ணு தர்ம யுத்தமே நடத்துது. ஆனா நீ உனக்காக தியாகம் செஞ்ச உன் ஃப்ரெண்ட, உன் வயத்துல பிறந்த அந்த ஜீவனை எவ்வளவு கொடுமைப்படுத்திட்ட. என்ன மன்னிச்சு ராஜலட்சுமி. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உனக்கு பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தமே கிடையாதுமா. ஐம் சாரி. கண்மணி, ஐம் வெரி சாரி. நீ என் அம்மாவை ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல. நான் மனசு ரொம்ப நோகடிச்சிட்டேம்மா. ஐம் சாரி. அம்மா, அம்மா. என் ராஜாத்தே, என்னடா பாத்துட்டு இருக்க? என் பொண்ணு கட்டில சீக்கிரம் மாலை போடு. என்னது? இங்க பாருங்க, இது நாள் வரைக்கும் நான் உங்களோட தம்பி. வாடா போடான்னு கூப்பிட்டதுல அப்போ. இப்போ நான் உங்களோட மாப்பிள்ளை. அது தகுந்த மரியாதை கொடுக்கணும். புரிஞ்சுதா? ராஜாத்தி, நான் உனக்கு வேற நல்ல மாப்பிளை பாக்குறீங்க. வேணாம் அக்கா. புறாவை பறக்க விட்டா சமாதானம், புடவையை பறக்க விட்டா அவமானம். இந்த தத்துவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. சமாதானங்கிறது இந்த சமுதாய சக்கரத்தோட கடையாணி. அதை கழட்டிட்டா கதை கந்தல். போங்க போங்க, பந்தலுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பாலும் பழம் வரைக்கும் ஏன் செலவு தான்.